ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमतकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्. मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. कृतयुगं निर्गुण தியானத்திற்காக உண்டானது. கிருதயுகம் அथवा சத்யயுகம். அது தியானத்திற்காக உண்டானது, குண தியானத்திற்காக உண்டானது. திரேதாயுகம் வேதங்களை அடிப்படையாக கொண்டு யாகங்கள், தேவதா ஆராதனை, அக்னியிலே தேவதா ஆராதனை. துவாபர யுகம் என்று வருகின்ற நேரத்திலே இறைவனுக்கு ஒரு உருவம் கிடைத்து விடுகிறது. அவதாரங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கின்றது. அந்த அவதாரத்தினுடைய விஷயங்களை எல்லாம், உருவத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு ஒரு உருவத்தை கற்பிதம் செய்து அர்ச்சாமூர்த்தியாக இறைவனை நாம் ஆராதிக்க ஆரம்பிக்கின்றோம். இது துவாபர யுகம். இங்கே உருவ வழிபாடு என்பது முக்கியமானதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், இறைவனை ஸ்துதிபாடுதல் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. கடைசி யுகம் கலியுகம் என்று வருகின்ற நேரத்திலே தமோகுணத்தினுடைய பிடியில் நாம் எல்லோரும் வந்து விடுகிறோம். அப்பொழுது தமோகுணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ரஜோகுணத்தை தன் கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து விடுகிறார்கள். சத்துவகுணம் கேட்கவே வேண்டாம், இயங்குவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. இந்த நிலையிலே இருக்கும்போது அவர்களுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த 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 இடத்துல இருந்து கொண்டு சங்கீர்த்தன பிராயைஹி யஜ்ஞைஹி யஜந்தீஹி, அவர்கள் நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பிரதானமாக கொண்டு, அதுதான் பிரதானம், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நாம சங்கீர்த்தன பிராயைஹி, அதையே பிரதானமாக கொண்டு அது மட்டும் செய்தால் போரும்
இந்த மனோநிலை கொண்டவர்களாய் இவர்கள் இறைவனை ஆராதிக்கிறார்கள். காலையிலே நாம் விசாரம் ஆரம்பித்தோம். நாம சங்கீர்த்தனம் என்பது கலியுகத்தினுடைய தர்மமாக இருப்பதற்கு காரணம் ஒரு தர்மத்தை பார்த்தோம். தமோகுணத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய எனக்கு ரஜோகுணத்திற்கு வருவதற்கும், ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு போவதற்கு, அதன் பிறகு அங்கிருந்து பிரம்மனை அடைவதற்கு இது ஒரு சாதனமாக இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான தர்மத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். ஏன் களி வருகின்ற நேரத்திலே நாம சங்கீர்த்தனமானது பிராதானியமாக இருக்கிறது என்று கேட்டால், மனிதர்களுக்கு வியாதி அதிகம். மனோவியாதி, ஷரீர வியாதி, இழப்புக்கள் அதிகம். இதெல்லாம் இருக்கக்கூடிய காலத்திலே இவர்களால் அதிகமான நேரத்தை யோக மார்க்கத்துக்கு செலவிட முடியுமா என்றால் முடியாத நிலையிலே இருக்கிறோம். ஒரு பக்கம் தமோகுணம் நம்மை செயல் செய்ய விடாமல் தடுக்கும் தன்மை படைத்தவை, இன்னொரு பக்கம் ரோகம், போகம், இவைகளெல்லாம் நம்மை செயல்பட விடாமல் எப்பொழுதுமே நம்மை ரோகத்திலும் போகத்திலுமேயே வைத்திருக்கும் தன்மை படைத்தவை. அப்ப ரோகம் இருக்கக்கூடியவனுக்கு பூஜை செய்வதற்கு விருப்பம் வருமா என்றால், இறைவனை தொழ விருப்பம் வருமா என்றால், சத்சங்கத்துக்கு போக விருப்பம் வருமா என்றால், யோக மார்க்கத்தை நோக்கி போக விருப்பம் வருமா என்றால் வராது. அப்ப என்ன பண்ணுவது? ரோகத்தில் இருக்கக்கூடியவனை யோகத்துக்கு அழைத்து கொண்டு வர வேண்டுமே, ரஜோகுணத்துக்கு அழைத்து கொண்டு வந்து நல்ல செயல்பாடுகளை செய்ய வைக்க வேண்டுமே. அப்ப நீ ரோகத்துல இருக்கிறாயா, பரவாயில்லை, இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இறைவனுடைய நாமத்தை சொல். அது உன்னுடைய மனதுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதன் மூலமாக நீ படிப்படியாக முன்னேறி வருவாய். இங்கே யஜ்ஞம், தானம், தவம், தபஸ் இதெல்லாம் செய்ய முடியாத ரோகமானது இவனிடத்துல இருக்கும்போது நாமத்தையாவது சொல்லேன்பா. மூன்றாவது காரணம், கலி புருஷன். நாம் எங்கே பார்த்தோம், எங்கெல்லாம் கலி இருக்கிறான்? செல்வத்திடத்தில், தங்கத்திடத்திலே, மது அருந்தக்கூடிய இடத்திலே, விபச்சார விடுதியிலே, சூதாட்டத்திலே, வரிசையா சொல்லிக்கொண்டு இந்த இடம் இன்னும் இடம் காணாது, இன்னும் இடம் காணாதுன்னு சொல்லும் போது, எனக்கு இன்னும் நிறைய இடங்களை கொடுங்கள் என்று கேட்கும் போது, எங்கெல்லாம் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் இருக்கோ அங்கே போய் உட்காந்து நித்தியமா அமர்ந்து போகும். அப்போ இந்த மனோநிலையிலே இருக்கக்கூடிய இந்த மனோநிலை தான் நம்ம எல்லோரையும் ஆட்கொண்டிருக்கக்கூடிய மனோநிலையாக மாறிடும். கலி முத்திவிட்டது அப்படின்னு வரும்போது அங்கே 99% மக்களிடத்தில் யோக சிந்தனம் இருக்காது, ஆட்சியாளர்களிடத்தில் யோக சிந்தனம் இருக்காது, செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் இருக்காது. எல்லோரும் செயல்படக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி வைத்திருப்பார்கள். யோகத்துக்குண்டான வாழ்க்கையை பற்றி யாராவது பேசினால் அவர்களை தூக்கிலிடுவதோ, அல்லது அவர்களை சிறைப்பிடிப்பதோ, அல்லது அவர்களை அழிப்பதோ, அல்லது அவர்களை நாடு கடத்துவதோ, அல்லது அவர்களை மக்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதோ, இப்படி எல்லாம் நடக்கும். அப்ப யோக வாழ்க்கை முறையை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால்தான் களி முத்திவிட்டது. களியிலே அந்த களி தோஷமானது எல்லோரிடத்திலும் வியாபித்திருக்கிறது என்பதற்கு என்ன பிரமாணம்னா,
எந்த ஒரு யோக செயல்பாடுகளும் இருக்காது. யஜ்ஞம் இருக்காது, தானம் இருக்காது, தபஸ் இருக்காது, உபாசனைகள் இருக்காது, ஜபம் இருக்காது, சுவாத்தியாயம் இருக்காது, வேதங்கள் இருக்காது, அக்னி இருக்காது, தேவதைகள் இருக்க மாட்டார்கள், தெய்வ ஆராதனை இருக்காது, ஆலயங்கள் இருக்காது, எல்லாம் எல்லாம் அழிக்கப்படும். அந்த மாதிரி ஸ்தம்பித்து போகக்கூடிய காலத்திலே யாராவது ஒரு ஜீவன் இறைவனை நான் அடைந்தே தீர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய உபாயம் வேற ஒன்றுமே செய்ய முடியாத நிலையிலே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே உபாயம் நாம சங்கீர்த்தனம் பிரதானம். சங்கீர்த்தன பிரயாயைஹி யஜ்ஞைஹி யஜந்தி. சங்கீர்த்தனத்தை பிரதானமாக கொண்டு இவர்கள் இறைவனை ஆராதிக்கிறார்கள். அப்ப இங்க நாம் கவனமா புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்ப நம்மள்கிட்ட வருவோம், இப்ப நமக்கு வேதங்கள் இருக்காது, அந்தணர்கள் இருக்க மாட்டார்கள், பசுமாடு இருக்காது, பெண்கள் கூட ஆச்சாரத்தை பின்பற்ற மாட்டார்கள், இப்படி எல்லா தர்மங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போகும்போது இருக்கக்கூடிய நிலையை பற்றி நாம் சிந்திப்பது கடினமாக இருந்தால் நம்மிடம் வருவோம், நம் வீட்டை நோக்கி வருவோம். எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டுக்குள்ள, பூஜை செய்வதற்கு இடமில்லை. காரணம் கேட்டால், நாங்கள்லாம் வாங்கியிருக்கிற வீட்டில் இறைவனை தொழுவதற்கு இடம் கிடையாது. விளம்பரத்தையே பாருங்களேன், எப்படி போடுகிறான், போகத்துக்குண்டான விளம்பரம் தான் போடுகிறான். உனக்கு 3 பெட்ரூம் இருக்கிறது, குளியல் அறை இருக்கிறது, உணவு அறை இருக்கிறது, ஓய்வு அறை இருக்கிறது, பூஜை அறை இருக்குன்னு போடவே இல்லை எங்கேயுமே. அப்போ என்னால் அந்த வீட்டில் பூஜை அறை என்பது இல்லை, பூஜைக்கு உண்டான அறை இல்லை. இப்போ நான் அந்த வீட்டை வசித்து ஆகணும், எனக்கு பூஜை அறை வேண்டியிருக்கிறது, நான் தனிமையிலே இறைவனை தொழுவதற்கு பூஜை அறை வேண்டியிருக்கிறது, அதனால பூஜை அறை இல்லை. எல்லோரும் புழங்கக்கூடிய அறையில் தான் நானும் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறேன். அப்படி எல்லோரும் இருக்கக்கூடிய அறையிலே நான் இருந்து கொண்டு நான் பூஜை செய்வேன், நான் ஜபம் செய்வேன், நான் தியானம் செய்வேன், நான் சத்சங்கத்துக்கு போவேன், கேட்பேன் அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு அது ரொம்ப பாதகமா இருக்கு, வேதனையா இருக்கு. அவர்களுடைய வாழ்க்கை முறை என்னிடத்திலே திணித்து என்னை யோக வாழ்க்கை முறைக்கு வாழ விடாமல் தடுக்கிறார்கள். இப்ப என்னால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு வெளிப்படையாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாத நிலையிலே இருக்கும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே உபாயம், இறைவனை நான் எனக்குள்ளேயே வைத்து இறைவனை நான் ஆராதிக்கிறேன். அதற்கு இறைவனுடைய நாமத்தை நான் கீர்த்தனங்கள் செய்து கொண்டே பாடிக்கொண்டே, இந்த இடத்துல பாடுதல் என்றது ஸ்மரித்தல் அர்த்தம். இறைவனுடைய விபூதியை ஸ்மரித்து கொண்டே, மனதால் ஸ்மரித்தல், வாக்கால் அதை அவருடைய கீர்த்தியை புகழை பேசுதல் பாடுதல். யாருக்கும் கேட்காவண்டம் எனக்கு நானே பேசிக்கொள்கின்றேன், எனக்கு நானே பாடிக்கொள்கின்றேன், எனக்கு நானே ஜபித்துக் கொள்கின்றேன். இதை பிரதானமாக கொண்டு யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் அவர்களும் நான் இருப்பதனாலே சௌலபியமாக இருப்பதை உறுதி செய்கிறேன். என்னாலும் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவர்களாலும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் என்னுடைய யோக வாழ்க்கையை வாழ்வதற்கு யாரையும் நான் இடையூறாக பார்ப்பதும் இல்லை. இப்படி ஒரு தடை வந்துவிட்டது, இந்த வீட்டிலே நான் வாழ்கிறேன் என்கின்ற அந்த வேதனையும் இல்லை. காரணம், நான் என்னை தயார் செய்து கொண்ட காரணத்தினாலே. அப்ப இந்த நிலையிலிருந்து இப்ப இந்த சங்கீர்த்தனம் என்ன செய்கிறது, கீர்த்தனம் என்ன செய்கிறது, இறைவனுடைய கீர்த்தியை நான் பாட பாட என்னுடைய கீர்த்தியை நான் மறக்கின்றேன்.
என்னுடைய கீர்த்தினானது தம்பம் கர்வம், அதான் நம்முடைய கீர்த்தி. இதை செய்தேன், அதை செய்தேன், இதை செய்து விட்டேன், அதை செய்து விட்டேன், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், நம்முடைய இல்லாத பூதியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நான் 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 நான். அது முதல்ல இந்த கீர்த்தனை செய்வதனாலே முதல்ல நம்மை விட்டு போகிறது. நான் எனது என்கின்ற அந்த உணர்விலிருந்து மனம் மெதுவாக விடுபட்டு மனம் தூய்மை அடைகின்ற காட்சியை பார்க்கிறோம். தூய்மையான மனதிலே இறைவனுடைய வைபவத்தை என்னால் கேட்கக்கூடிய தன்மை, சாஸ்திரத்தை செவிமடுக்கக்கூடிய தன்மை வருகிறது. அதன் மூலமாக இறைவனுடைய வைபவத்தை கேட்க ஆரம்பிக்கின்றேன். அப்போ இறைவனோட ஒன்றுவதற்கு உண்டான ஏக்கமானது வருகிறது. ஞானம், ஞானத்தினாலே தியானம், தியானத்தினாலே மோட்ச பிராப்தி. இந்த படியிலே நம்மை அழைத்து கொண்டு போவதனால கலியுகத்திலே கீர்த்தனம், சங்கீர்த்தனமானது பிரதானமாக இருக்கின்றது. அதன் மூலமாக இறைவனை ஆராதிக்கிறார் என்றால் நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப இது களி பிறந்து விட்டது, ஆகினாலே சங்கீர்த்தனம் மட்டும் செய்தால் போரும், மற்ற எந்த வேலையுமே செய்ய வேண்டாம், எந்த யோகத்தையுமே பின்பற்ற வேண்டாம் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இப்ப நம்மிடத்திலே தமோகுணம் மேலோங்கி வந்து ரஜோகுணம் சத்துவகுணமானது பின்னுக்கு தள்ளப்பட்டால் தமோகுணத்திலிருந்து நம்மை உயர்த்துவதற்கு உண்டான சாதனம் கத்துவது. பாருங்கள், நம்ம பேசக்கூடியதை யாராவது செவிமடுக்கவில்லை என்றால் சப்தத்தை உயர்த்துகிறோம் அல்லவா? சப்தத்தை உயர்த்துவதன் மூலமாக அவர்களுடைய கவனத்தை நம்பால் இருக்கிறோம். மனதுக்கும் அதே போலதான். தமோ குணத்திலே அழுந்தி கிடக்கக்கூடிய மனதுக்கு நாம் என்ன சொன்னாலும் வெளியிலிருந்து என்ன கொடுத்தாலும் உள்ள போகாது. இது உயர்வான விஷயம், இது தர்மம், இதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் உள்ளே போ. அப்ப என்ன பண்றது? அந்த மனதை, உறங்கிக் கொண்டிருக்கின்ற மனதை, கவனக்குறைவுடன் இருக்கக்கூடிய மனதை, சோம்பேறித்தனத்துடன் கூடியிருக்கக்கூடிய மனதை, நாள்களை கடத்தி கொண்டே போகக்கூடிய மனதை விழிப்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மனதுக்கு ஒரு சப்தத்தை, உறக்க ஒரு சப்தத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த சப்தத்தை கேட்ட உடனே உறக்கத்திலிருந்து மனம் எழுந்து கொள்கிறது. அவ்வளவுதான். இந்த கீர்த்தனத்துக்கு அவ்வளவுதான் மரியாதை, அதுக்கு மேல மரியாதை எல்லாம் கிடையாது. நாம ஏதோ கீர்த்தனம்னா பெருசா அதனால நமக்கு எல்லாமே கிடைச்சுன்னு நினைக்கிறோம். கீர்த்தனத்தினால கிடைக்கக்கூடிய நன்மை நம்முடைய மனதை தமோ குணத்திலிருந்து எழுப்பி விடுதல். அதிலும் சில ஜென்மங்கள் இருக்கு பாருங்கள். கீர்த்தனத்துக்கு போயும் அங்கே போய் தூங்குற ஜென்மங்களும் இருக்கு. கீர்த்தனமே சப்தத்துக்கு உரியது என்றால் விதவிதமான வாத்தியங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு சப்தத்தை எழுப்பி நம்மை தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய ஒன்று என்றால் அந்த சப்தம் இருக்கிற வரைக்கும் விழிப்பு நிலையிலே இருக்கு, மறுபடியும் தூங்க போய்விடுகிறார். அப்ப இதுவே பிரதானமா இருக்கும் கலியுகத்திலே அப்படின்னு சொல்லிட்டா அப்ப மற்ற யோகம்லாம் எதற்கு? தமோ குணத்திலே இருக்கக்கூடியவனுக்கு இந்த யோகம் சரி. அதனால்தான் ரமண மகரிஷி எவ்வளவு அழகா நமக்கு ஒரு 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 படிப்படியான யோக முறை காமிச்சு பாருங்கள். விட்டுக்கருதலில் ஆருணை வீழ்ச்சி போல் விட்டிடாது உண்ணலே உந்தி பர, விசேடமாம் உண்ணவே உந்தி பர. விட்டு 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 எண்ணங்கள் வருவதை விட விட்டிடாது உண்ணலே உந்தி பர. அப்போ அதுல விடாமல் உண்ணுதல், இடைவிடாமல் மனமாது எண்ணணும். ஆனா நம்மளுடைய மனம் அவ்வாறு எண்ணுவதற்கு தயாராக இல்லை. அப்ப என்ன பண்ணுவது? அவர் உடனே சொல்றார், உச்ச ஜபம், உபாம்சு ஜபம், மானச ஜபம். இந்த உச்ச ஜபத்துக்கு வருவதற்கு முன்பாகக்கூடியதான் கீர்த்தனம்.
கீர்த்தனம்னு வரும்போது இறைவனுடைய விதவிதமான நாமங்களை எடுத்துக்கொண்டு விதவிதமான லீலைகளுடைய சிறப்புகளை அந்த நாமத்துல பொருத்தி விதவிதமான குணத்தை எல்லாம் கொண்டு வந்து அந்த நாமத்திலே புகுத்தி லீலைகள், நாமங்கள், பிறப்பு, அவர் செய்யக்கூடிய செயல்கள், அவருக்கு இருக்கக்கூடிய சம்மந்தம், இதெல்லாவற்றையும் கொண்டு வந்து அந்த நாமத்திலே பொருத்தி அதன் மூலமாக நான்கு வரிகளை இயற்றி பாடலாக பகவானை குறித்து ஊதியாக பாடுவது என்பது முதல் படி. அதுல மனது ஒன்ற வேண்டும் என்று அவசியம் இல்லை. அந்த பாடல் இடத்திலே போய் மனது ஒன்ற வேண்டும் என்று அவசியம் இல்லை. செயல்கள் எல்லாம் போய் ஒன்ற வேண்டும் என்று அவசியம் இல்லை. அது ஏதோ வாய் ஏதோ கத்திக்கொண்டே இருக்கிறது. கண் எதையோ பார்த்து கொண்டிருக்கிறது, கை எதையோ வேலை செய்து கொண்டிருக்கிறது, மனது எதையோ எண்ணிக்கொண்டிருக்கிறது. ஆனா வாக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சப்தத்தை எழுப்பிட்டு அச்சுதம், கேசவம், ராமநாராயணம், ஏதோ ஒரு சப்தத்தை எழுப்பி கொண்டு நாம உடனே ரொம்ப பெருமையா நினைச்சோம், ஆஹா நானா இருக்க கண்டு பகவானுடைய நாமத்தை எவ்வளவா சங்கீர்த்தனம் பாடுகிறேன் பார், என்னால்தான் இவ்வளவு சிறப்பா பாட முடியும். கீர்த்தனத்துல எவ்வகையிலும் நம்முடைய மனமானது ஒன்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அங்கே நம்முடைய அகங்காரத்திற்கு வேட்டு வைத்தல் என்பது இருக்கா என்று கேட்டால் இல்லை. அகங்காரத்தை அதிகப்படுத்தக்கூடிய செயல்பாடு தான் அங்க இருக்கும். அபிமானமும் அகங்காரமும் அங்கே தலைவிரித்தாடும். அதிலிருந்து என்னை உள்முகமாக திருப்பும் போது உச்ச ஜபம் சப்தமா உச்சரிக்கிறது. ஒரே ஒரு நாமத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு உச்சரிக்கிறது. அதைவிட கஷ்டமானது, சூக்ஷ்மமானது உபாம்சு, மந்த நிலையிலே. அது கீர்த்தனத்தை விட கடினம், உச்சத்தை விட கடினம். உபாம்சுவை விட கடினம் மானச ஜபம். இது எப்படின்னா 4 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம், 1 சக்கர வாகனம். 4 சக்கர வாகனத்துல ரொம்ப சௌலபியமா போயிடலாம், 3 சக்கர வாகனத்திலையும் போயிடலாம். ஆனா 4 சக்கர வாகனத்துல போகக்கூடிய அந்த சௌகரியம் இருக்காது, கொஞ்சம் பயந்து கொண்டேதான் போகணும். 3 சக்கர வாகனத்துல 2 சக்கர வாகனத்துல போகும்போது இன்னும் கஷ்டம் ஜாஸ்தி, ரொம்ப கவனமா ஓட்டணும். 1 சக்கர வாகனத்தை ஓட்டும் போது எவ்வளவு கவனம் தேவைப்படுகிறது, எவ்வளவு பயிற்சிகள் இருந்தா அந்த 1 சக்கரத்திலே ஓட்டலாம். மனமானது சிதறி கிடக்கக்கூடிய மனம் ஒருமுகப்படுவதற்காக நமக்கு பல சாதனங்களை கொடுத்திருக்கிறார். அதுல மனம் ஆழ்ந்த உறக்கத்திலே செயலற்ற தன்மையிலே இருக்கக்கூடிய மனதுக்கு முதல்ல இந்த ஆக்டிவேஷன் சொல்லுவோம். ஆக்டிவேட் பண்ணு மனதை, ஆக்டிவேட் பண்ணு. உறக்கத்திலிருந்து மனதை தட்டி எழுப்புவதற்கு உண்டான சாதனம் சங்கீர்த்தனம். கலியுகத்துல ஏன் சங்கீர்த்தனம் பிராதானியமான சாதனமாக சொல்லப்படுகிறது என்றால், இந்த சாதனத்தின் மூலமாக மனமானது வேகமாக ரஜோகுணத்துக்கு வருகிறது. அதிலிருந்து படிப்படியாக அவன் ஞான யோகத்திற்கும் தியான யோகத்திற்கும் மோட்சத்திற்கும் போவதற்கு அது அவனுக்கு சகாயமாக அமைகிறது. இதை அடுத்த 2 பாடல்ல சொல்றார், அவரே சொல்றார், அவர்கிட்டே போவோமே. தியேயம் சதா பரிபவக்ன
அபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினுதம் சரண்யம் விருத்வார்த்திகம் பிரணதபாலபவாப்திபோதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். பகவான் பிரணதா பாலகா, தன்னை யார் சரணம் என்று அடைகிறார்களோ அவர்களை பால என்றால் பாலயதி, ரக்ஷயதி, காப்பாற்றக்கூடியவனாயிருக்கிறான். யார் இறைவனை சரணம் அடைந்தாலும் அவர்களை பாலனம் செய்தல், காப்பாற்றுதல் என்பது பகவானுடைய ஸ்வபாவமாக, பகவானுடைய ஸ்வரூபமாக அது இருக்கிறது. அதுதான் தீனதயாளா, அநாகத ரக்ஷா, ஆபத் பாந்தவா, நிறைய பெயர்லாம் சொல்றோம். பிரணத பாலகா மகாபுருஷா, யார் பிரணதா, யார் சரணம் அடைகிறார்களோ, தன்னை வணங்குகிறார்களோ அவர்களை காப்பாற்றக்கூடியவன் அந்த புருஷோத்தமன் சதா எப்பொழுதும் என்ன செய்கிறாராம்? பரி பவக்னம், பரிபவக்ன, மக்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் அந்த பரமாத்மா. பிறப்பு இறப்பை எல்லாம் நீக்கக்கூடியவன் பரமாத்மா. அவ்வாறு நீக்கிவிட்டு அபீஷ்டதோகம், மக்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அந்த பரமாத்மா தீர்த்தாஸ்பதம், தீர்த்தம், கங்கை, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரின்னு சொல்லக்கூடிய தீர்த்தங்களிடத்திலே நிறைந்து இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். ஏற்பட்ட பகவானை சரண்யம், சரணம் அடைய கூடிய தகுந்தவனுமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை சிவா விரிஞ்சி நுதனம், பரமசிவனாகவும் பிரம்மாவாகவும் நினைத்து ஸ்துதிக்கக்கூடியவனாக இருக்கின்ற அந்த பரமாத்மாவை ஸ்தோத்திரம் செய்து, இதெல்லாம் ஸ்தோத்திரம். இறைவனை சிவனாக பாவித்து, பிரம்மாவாக பாவித்து இறைவனை ஸ்துதி பாடுது. அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்? விருத்திய வார்த்திகம், மனிதர்களுடைய துக்கத்தை, தாபத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியதுமான இந்த கீர்த்தனம் என்பது மனிதர்களுடைய தாபத்தை எல்லாம் நீக்கி இவர்களை ஞானம்ங்கிற அந்த கப்பலிலே ஏற வைத்து மோட்சம்ங்கிற அந்த இலக்கை நோக்கி அழைத்து கொண்டு போவதற்கு சாதனமாக அமைகிறது. அப்ப இந்த நாம சங்கீர்த்தம் என்ன பண்றதுன்னா, பவாப்திபோதம் சதாத்யேயம், சம்சார கடல் சமுத்திரத்திலே என்னை கரையேற்றக்கூடிய கப்பலாக இருக்கின்றது. படிப்படியாக நான் இந்த சம்சார சாகரத்தில், சம்சார சாகரம் என்பது என்னது? நம்முடைய மனம்தான். தமோகுணம், அதிலிருந்து விடுபட்ட ரஜோகுணம், அதிலிருந்து விடுபட்டு சத்துவகுணம், அதிலிருந்து விடுபட்டு பிரம்மன். காரிய கரண கர்த்தா, இந்த மூணையும் யோசிக்கும். காரிய கரண கர்த்தா, இந்த மூன்றிலிருந்தும் என்னை விடுவித்து மோட்சம்ங்கிற அந்த பலனை கொடுக்கக்கூடிய சாதனமாக கலியுகத்திலே இந்த கீர்த்தனங்கள் இருக்கின்றன. இந்த 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 யுகத்துல இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? எல்லாம் ஸ்தம்பிச்சிருக்கும்.
எதையுமே செய்ய முடியாத நிலையிலே நான் இருப்பேன். இப்ப என்ன பண்ணுவது? எனக்குள்ளேதான் அந்த இறைவனை நான் தேடியாக வேண்டும். ஒருவேளை எனக்கு அந்த தேடுதல் இருந்தால், கலியுகத்திலே எனக்கு இறைவனை தேட வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருந்தால், அப்போ இறைவனை நான் நாமத்தினால் இறைவனை நான் தொழ ஆரம்பிக்கின்றேன். இப்ப அடுத்த கேள்வி வரும். எல்லோரும் சொல்லுகிறார்களே, நாம சங்கீர்த்தனத்தினாலேயே கலியுகத்திலே முக்தடையலாம், நாம சங்கீர்த்தனம் மட்டுமே போரும் சொல்லுகிறார்களே, யாருக்கு என்று இருக்கிறது? நம்முடைய மனதிலே சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் போது நான் அதற்குண்டான சாதனத்தை பண்ண மாட்டேன் என்றால், அதற்குண்டான சாதனங்களை பின்பற்ற மாட்டேன் என்றால், நான் சத்துவகுண பிரதானியாக இருந்து பிரயோஜனம் இல்லை. சத்துவம் ரஜசும் இருக்கக்கூடிய நேரத்திலே நான் பின்பற்றக்கூடிய உபாயத்தை பின்பற்ற மாட்டேன் என்றால் பொழுதும் பிரயோஜனம் இல்லை. யாருக்கு இந்த சாதனங்கள்? எப்பொழுது இந்த சாதனங்கள்? எந்த நிலையிலே இந்த சாதனங்கள்? அதனால்தான் நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். கலிம்ச பாஜயந்தியார்த்யாஹ குணஜ்ஞா சாரபாகினஹ யத்ர சங்கீர்த்தனே நைவ சர்வஸ்வார்த்தோபிலப்யதே. எத்ர எந்த யுகத்திலே சங்கீர்த்தனேன ஏவ சங்கீர்த்தனத்தினாலேயே, அது ஒன்றினாலேயே, சங்கீர்த்தனத்தின் மூலமாகவே சர்வார்த்த அபிலப்யதே, எல்லா புருஷார்த்தமும் முழுமையும் அடையப்படுகிறதோ. இன்னும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும், நம்முடைய வீட்டிலும், நம்முடைய ஹிருதயத்திலும் இன்னும் கலியினுடைய பிடியிலே நாம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கலியினுடைய பிடியிலே இல்லாத போது இந்த சாதனம் நமக்கு இல்லை. நமக்கு என்ன சாதனம்? நாம் எந்த குணத்துல, எந்த குணத்தினுடைய அந்த மிஸ்ர குணத்தோடு இருக்கணும் பார்க்கணும். அந்த குணத்துக்கு ஏற்ப உண்டான சாதனங்கள், அதற்கேற்ப உண்டான வழிபாடு, அதற்கேற்ப உண்டான தேவதா, அதற்கேற்ப உண்டான உபாயத்தை நான் பின்பற்றணும். களி வந்துவிட்டது என்பதற்கு களியினுடைய தோஷம் ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்திலும் அது பிரதிபலிக்கும், வீட்டிலும் பிரதிபலிக்கும், எல்லோரிடத்திலும் பிரதிபலிக்கும். அப்போ இந்த சாதனம் ஏற்புடையவை. அதன் மூலமாக சர்வ ஸ்வார்த்த அபிலப்யதே, எல்லா அர்த்தத்தையும் புருஷார்த்தத்தையும் முழுமையாக அடைவதற்குண்டான சாதனமாக இது அமைகிறது. இதை யாரு சொல்றா? கலிம் குணஜ்ஞாஹா, கலியுகத்திலே குணத்தினுடைய தோஷத்தை நன்றாக அறிந்தவர்கள். இது ரொம்ப முக்கியமான குணஜ்ஞாஹா. குணஜ்ஞா, அஜ்ஞா என்றால் ஜானாதி, அறியக்கூடியவர்கள், குணத்தினுடைய தன்மையை அறியக்கூடியவர்கள். சார பாகினஹா, களியினுடைய குண அம்சத்தை மட்டும் கிரகிக்கக்கூடியவர்கள். சாரம் குணஜ்ஞாஹா சாரபாகினஹா, குணத்தினுடைய நன்மை தீமைகளை எல்லாம் அறிந்து கொண்டு அதனுடைய சாரத்தை அறியக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கலியுகத்திலே மனிதர்கள் இந்த குணத்தில்தான் இருப்பார்கள், இந்த குணத்தினுடைய பிடியில் தான் இருப்பார்கள். அப்ப அவர்களை இந்த குணத்திலிருந்து விடுவிப்பதற்கு இது ஒன்றுதான் சாதனமாக இருக்க முடியும். நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ஒரு பாடகன் இருந்தான்.
உலக நாடுகளுக்கு எல்லாம் போய் உலக நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களை எல்லாம் தன்னுடைய பாடலினாலே கவர்ந்து இழுத்தவன். அவன் பாட வருகிறான்னு சொன்னாலே இந்த இந்த ஈக்கள் எல்லாம் அங்க போகும். தன்னை மறந்து தமோகுணத்தில் இருக்கக்கூடிய அவர்களை இவன் கொடுக்கக்கூடிய அந்த சப்தத்தினாலே அவர்களை தட்டி எழுப்பி ரஜோகுணத்தை கொண்டு வந்து எல்லோரும் பார்க்கிறார்களே, எல்லோருக்கும் முன்னாடி போய் நாம் வெட்கமில்லாமல் ஆடுகிறோமே என்கின்ற இந்த மாதிரி செயலை செய்கிறோமே என்கின்ற எந்த உணர்வும் இல்லாமல் எல்லோரும் எல்லா வகையிலும் ஆடுதல் பாடுதல் கூத்தாடுதல் என்கின்ற செயல்பாடுகள் அவன் பாடி முடிக்கின்ற வரைக்கும் அரங்கேறிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ செயலற்ற தன்மையிலே உடையவனையும் செயலுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு உபாயம் தேவைப்படுகிறது. அந்த உபாயம்தான் இந்த கீர்த்தனம். இதை உணர்ந்த அந்த குணத்தினுடைய தோஷத்தை அறிந்தவர்கள் குணஜ்ஞாகா சாரபாகினஹா ஆர்யாகா பெரியவர்கள் சான்றோர்கள் இந்த குணத்தினுடைய தன்மை இப்படித்தான் இருக்கும். ஆயனாலே இவர்களுடைய நாம் கூப்பிட்டு உட்கார வைத்து தியானம் செய், பரமாத்மாவுடைய குணத்தை பற்றி சொல்கிறேன், உபனிஷத்தை படி, தபஸ் பண்ணு என்று சொன்னால் இவர்களுக்கு அது நிச்சயமாக முடியாத காரியம். அப்ப என்ன பண்ணும்? நீ சப்தத்தை எழுப்பு, அவர்களையும் சப்தத்தை எழுப்ப வைத்து எழுந்து ஆடவை. இது நல்லா இருக்கு, எல்லோரும் சேர்ந்து ஆடலாம் வாருங்கள், ஆடு. இந்த முறையிலே இவர்கள் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தமோ குணத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள். இதனால உடனடியா அவனுக்கு என்ன கிடைக்கிறதுனா, உடனடியா இன்ஸ்டன்ட் காஃபின்னு சொல்றோம் அல்லவா, உடனடி பலன். மனதில் இருக்கக்கூடிய அந்த தமோ குணம் இவனை அழுத்தி கொண்டிருந்தது அல்லவா, அதிலிருந்து வெளிப்படுகிறான். அப்போ கவலை, பயம், பந்தம், சோகம், மோகம், இந்த எண்ணங்கள் எல்லாம் சற்று நேரம் விலகி இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஸ்புரணம் மெதுவாக இந்த மனதின் மூலமாக வெளிப்படும் போது கொஞ்ச நேரம் ரமிக்கிறான், அந்த ஆனந்தத்தை ரமிக்கிறான். இவன் நினைச்சுக்கிறான் இந்த பாட்டு தான் ஆனந்தத்தை கொடுத்தது, இந்த கீர்த்தனம் தான் ஆனந்தத்தை கொடுத்ததுன்னு நினைச்சுக்கிறான். அப்படியே இருக்கட்டும், அந்த மூடன் அப்படியே நினைச்சுக்கிட்டான். ஆனா உண்மை என்னென்னவென்றால், இந்த சப்தமானது உள்ளுக்குள்ளே வந்து இவனை பெனட்ரேட் பண்ணி இவனை தூண்டி விட்டு இவன் உள்ள இருக்கக்கூடிய இந்த எதிரடையான செயல்பட விடாமல் தடுத்த எண்ண அலைகளை சற்று விலகி இருக்குமாறு செய்த உடனே உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஸ்புரணம் மேல வரும்போது சற்று நேரம் ஆனந்தமா இருக்கான். அப்ப இவனையும் அறியாமல் ஆடுதல், உடம்பு அசைகின்ற தன்மை, அந்த அந்த சப்தத்துக்கு ஏற்ப அந்த தாளத்துக்கு ஏற்ப இவனுடைய உடல் அங்கங்கள் ஆடுகின்ற தன்மை, அதுல ரமிக்கக்கூடிய தன்மை, அதுல தன்னை மறந்து இருக்கும் போது அங்கே அகங்காரம் லயமாகி இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை, கடந்த காலத்தை பற்றி நினைவுகள் இல்லை, நிகழ்காலத்தை செய்ய வேண்டிய காரியத்தை பற்றின எண்ணமும் இல்லை. சற்று நேரம் மயங்கி கிடைக்கிறான், உள்ள இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்புரணம் முறிக்கிறது, நேரம் அப்படியே அந்த போதையில் இருக்கு. அதனால மனசுக்கு ஒரு அமைதி என்பது கிடைக்கும். நாம் நினைச்சுக்கிறோம் இதுதான் உண்மையான அமைதி, கீர்த்தனத்தினால கிடைத்த அமைதி, ஆடியதுனால கிடைத்த அமைதி. ஒரு இறைவன் நமக்கு இந்த அமைதியை கொடுத்தா, அப்ப பாட்டு தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது நினைத்து அதுக்கு பின்னாடி ஓடுறோம். உண்மையிலேயே நடக்கக்கூடியது என்ன? மனம் இந்த எதிரடையான எண்ண அலைகளிலிருந்து சற்று விலகின்ற நேரத்திலே உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஸ்புரணத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். நினைத்து பாருங்கள், ஒரு சிறு
அசைவுகள் ஏற்படும் போதே மனதில் இருக்கக்கூடிய அந்த வாசனைகள் நீங்கிவிட்டால் உள்ள இருக்கக்கூடிய அமைதியை அனுபவிக்கிறோம் என்றால், 3 குணத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள் எதுவுமே இல்லாமல் செய்துவிட்டால் அந்த தூய்மையான ஆனந்தத்தை எப்பொழுதுமே அனுபவிக்கலாமே. அதைத்தான் சித்தர்கள் நமக்காக சொல்லிவிட்டு போகிறார்கள். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. என்னுள்ளே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டேன், என்னுள்ளே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரேன், என்னுள்ளே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரேன், என்னுள்ளே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. இது சாதனம். அப்ப நம்முடைய மனம் ஒருவேளை தமோ குணத்திலே அழுந்து இருந்தால் இந்த சாதனத்தை எடுத்துக்கலாம். எவ்வளவு நேரம் தமோ குணத்திலிருந்து மனம் விடுபட்டு ரஜோகுணத்துக்கு வந்துட்டா இந்த சாதனத்தை தூக்கி எறிஞ்சிடணும். அடுத்த சாதனத்துக்கு போக ஆரம்பிச்சோம். இல்ல இதுலயே தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இதிலேயே தான் இருப்பேன், அடுத்த சாதனத்துக்கு வரமாட்டேன். எங்கே நான் இருக்கிறேன், எந்த குணத்தினுடைய பிடியிலே இருக்கிறேன், எந்த யுகத்திலே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அந்தந்த யுகத்துக்கு ஏற்ப உண்டான, அந்தந்த குணத்துக்கு ஏற்ப உண்டான லாபத்துக்குரிய சாதனங்களை நான் மேற்கொள்வேன். அப்ப கலியுகத்தினுடைய பரம லாபத்துக்கு உண்டான சாதனம் எது? சங்கீர்த்தனம் தான். அப்ப அது இன்னும் வரவில்லை, வரவேண்டிய அவசியம் இல்லை, நாம வரவைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் சத்துவ குணத்திலேயே வாழ ஆசைப்பட்டு விட்டால், சத்துவம் ரஜஸ்லேயே இருக்க ஆசைப்பட்டு விட்டால் நான் எதற்கு இந்த சாதனத்துக்குள்ளே போக வேண்டும்? எனக்கு இந்த சாதனம் தேவைப்படாமலேயே போய்விடுகிறது. ஒருவேளை இந்த சாதனம் தான் வேண்டும் என்று சொன்னால், இந்த சாதனம் மட்டுமே எனக்கு போரும் என்று சொன்னால், நான் கலியுகத்தில் பிறந்தாகும். அதையும் விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் பிறந்து அடுத்த பிறவியிலேயாவது பிறந்து இந்த மாதிரி ஒரு பாடகர் வீட்டிலே பிறந்து நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிறப்பை விரும்ப வேண்டும், கலியுகத்தினுடைய பிறப்பை விரும்பி பாடிக்கொண்டே இருக்க வேண்டியது. இந்த முறையிலே இறைவனுடைய வைபவத்தை அந்தந்த யுகத்திலே அந்தந்த வர்ணத்துடன், அந்தந்த ரூபத்துடன், அந்தந்த நியதிக்கு உட்பட்டு இறைவனை இவ்வாறு ஆராதனை செய்கிறார்கள். இவ்வளவு தூரம் விசேஷமாக அத்தனை விஷயங்களும் பாகவத தர்மம் அத்தனையும் முழுமையாக சொல்லப்பட்டதற்கு பிறகு அவர்களிடத்துக்கு போகிறார்கள். உத்தவருக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு அழகான சம்வாதம் என்பது வருகிறது. பகவான் எதுகுலத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அழிந்ததற்கு பிறகுதான், அழிவை பார்த்துவிட்டுத்தான் நான் போவேன் என்கின்ற அளவிலே இருந்து கொண்டு யாதவ குலம் அத்தனையும் சமுத்திரத்துக்குள்ளே முழுமையாக துவாரகையானது மூழ்கடிக்கப்படுகின்ற, சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு எல்லோரும் இறந்து போகின்ற காட்சி. ஏனென்றால் யாரையாவது ஒருவரை விட்டு விட்டு போனாலும் மீண்டும் அவர்கள் இந்த உலகத்திலே நன்மையை செய்யாமல் தீமையை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள்.
ஆகினாலே இந்த குலம் முழுமையும் அழிந்து விட்டு போகின்ற காட்சியை நான் பார்த்தது பிறகுதான் நான் வைகுண்டம் வருவேன். அதன் பிறகு கலி ஆரம்பித்து விடும். அதனுடைய தோஷமானது முழுமையாக எல்லோரிடத்திலும் இருக்கும். ஆகினாலே உத்தவர்கிட்ட சொல்றார், நான் போக ஆரம்பித்ததற்கு பிறகு துவாரகாபுரியானது சமுத்திரத்திலே மூழ்கினதுக்கு பிறகு இதெல்லாம் பிராமண சாபத்தால் நடக்கக்கூடியது. ஆகினாலே இதை மாற்ற முடியாது. ஆகினாலே நீ இங்கே இருக்க வேண்டாம் உத்தவா, என்னால் இந்த லோகமானது விடப்பட்டு விட்டது. அதர்மமானது முழுமையாக தலை தூக்கிவிடும். ஆகினாலே இந்த உலகத்திலே வசிப்பதற்கு நீ அருகதையற்றவன், இங்கிருந்து கிளம்பு. எப்படி கிளம்பணுமா? துவம் து சர்வம் பரித்யஜ்யே ஸ்நேகம் ஸ்வ ஜனபந்துஷு மய்யாவேஷ்ய மனஸ் சம்யக் சமுத்ரிக் விசரஸ்வகாம். உத்தவா, இங்கிருந்து கிளம்பி விடு. எப்படி கிளம்ப வேண்டும் என்றால், ஸ்வ ஜன பந்துஷு சர்வம் ஸ்நேகம் பரித்யஜ்யே. சொந்த ஜனங்கள், பந்துக்கள், உற்றார் உறவினர்கள், என்னென்னலாம் உறவுகள் சொல்லுகின்றாயோ அது எல்லாவற்றிலும் இருந்தும், சர்வ ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் இருந்தும் பரித்யஜ்யே, உன்னை விடுவித்துக் கொண்டு. அடுத்த கேள்வி வந்துடும், இதெல்லாம் விட்டா நான் எங்கே போவேன் கிருஷ்ணா? மனஹா மயி சம்யக் ஆவேஷி, மனதை என் வாழ்வை. நம்மெல்லாம் வராக அவதாரம் எடுத்திருக்கோம். அதனால எப்பொழுதுமே நமக்கு பிடித்தமானது மனம் நிறைந்த இடத்துலதான் வாசமே, மனதிலும் சரி உலகத்திலும் சரி. சமுத்திரம் ஓடுகின்றதே, வாயேன் குளிக்கலாம். எங்களுக்கு இதுதான் சமுத்திரம், அருமையான புனிதமான தீர்த்தம் இதுதான். திரும்ப திரும்ப மனமானது இந்த வட்டத்துக்குள்ளேயே திரும்ப 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 வட்டம் அடித்துக் கொண்டே இருக்கும். கணவன், மனைவி, குழந்தை, வீடு, செல்வங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இதுதான் திரும்ப 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 சிந்தனை. இதை விடுத்து இறைவனை ஸ்மரி, நேரம் இல்லையா, விருப்பம் இல்லையா, போர் அடிக்கின்றதா? சொல்றார், எல்லாவற்றையும் மனதால் பரித்தியஜ்ய, தூக்கி எறிப்பா, விட்டுவிடப்பா, மனதால் விட்டுடப்பா. ஏன் பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறாய்? விடு, ஜஸ்ட் கிவ் அப். யாதனின் யாதனின் நீங்கியான், அதனின் அதனின் நோதல் இல. மனதிலிருந்து விட்டுப்பா, ஜஸ்ட் கிவ் அப். எங்கே போவேன்? எங்கேயும் போவேண்டாம். மனஹா மயி சம்யக் ஆவேஷ்யே, மனதை என்னிடம் கொடுத்து விடு. என்னிடத்திலே உன்னுடைய மனதை நுழைத்து என்னையே நினைத்துக் கொண்டிரு. சுலபமான காரியம்தானே, சௌலபியமான காரியம்தானே, பிரியமான காரியம்தானே. அப்பிரியத்தை மனதிலே சுமந்து கொண்டு அதனுடைய வேதனைகளை அனுபவித்துக் கொண்டே இருப்பதில் நமக்கு என்ன சந்தோஷம்? மற்ற மாத்திர சொல்ற மாதிரி பாரத்தை சுமக்கக்கூடிய பாவிகளே நாம சொல்லிக்க வேண்டியது, என்ன பாவம் பண்ணணும் அப்படி பாரத்தெல்லாம் சுமக்கிறேன்? கழுதையா நீ? இறக்கி வை, என்னை நினை. முடியாது கிருஷ்ணா, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய மக்கள், நான் தானே சுமந்தாகணும். சரி, கழுத சுமந்துக்க போ. என்னை நினைப்பாயா? நேரம் கிடையாது.
மனதை என்பால் முழுமையாக கொண்டு வைத்து சமதிருக் காம் விசரஸ்வே, சமதிருஷ்டி உடையவனாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு முயற்சி எடுப்பாயாக. இதுதான் செய்தி. சமநிலையிலே எது வந்தாலும் சமதிருஷ்டி உடையவனாய், நன்மை தீமைகள், மான அவமானங்கள், பிரியம் அப்பிரியம், ஜெயம் என்ன வேணவர், சமதிருஷ்டி உடையவனாய் காம விசரஸ்வே, இந்த பூமியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தேன். எப்படி இந்த உலகத்துல கலியுகத்துல வாழணுங்கிற செய்தியை பகவான் எங்கேயே கொடுக்கிறார். எவ்வாறு சமதிருஷ்டியுடன் வாழும்போது என்ன அறிவுடன் வாழ வேண்டும், மனதை என்பால் வைத்துவிடு, சமதிருஷ்டியுடன் வாழ். இந்த உலகத்திலே வாழும்போது எப்படி வாழ வேண்டுமாம், யதிதம் மனசா வாசா சக்ஷுர்பியா ஸ்ரவணாதிபிஹி நஸ்வரம் கிருஹ்யமானம் ச வித்தி மாயா மனோமயம். உலகத்திலே நீ வாழக்கூடிய நேரத்திலே மனதை என்பால் வைத்து விட்டாய். வெரி குட். அப்ப இந்த உலகத்துல வாழும்போது உலகத்தினுடைய விஷயங்கள் பற்றின அறிவு உனக்கு எப்படி இருக்க வேண்டுமா, ஒரே ஒரு வார்த்தையை போடுறார் பகவான். இந்த உலகத்தினுடைய தர்மம் என்னவென்றால் நஸ்வரஹா, இதுதான் உலகத்தினுடைய தர்மம். ஸ்வக என்றால் நாளை, நஸ்வரம் என்றால் நாளை இல்லாதது. எது ஒன்று நாளை நாளை என்பது இல்லாமல் அழிந்து கொண்டே இருக்கின்றதோ அதுக்கு பெயர் நஸ்வரம் என்று பெயர். அழியும் தன்மை படைத்தது. எது அழியும் தன்மை படைத்தது? மனசா வாசா சக்ஷுர்பியாம் ஸ்ரவணாதிபிஹி கிருஹ்யமானம். மனதினால் கிரகிக்கப்பட்டவை அழியும், காதினால் கேட்கப்பட்டவை அழியும், கண்களால் பார்க்கப்பட்டவை அழியும், வாக்கால் பேசப்பட்டவை கேட்கப்பட்டவை அழியும். இதெல்லாம் உன்னால் கிரகிக்கப்படுகின்றதோ அவை அத்தனையும் அழியும் தன்மை படைத்தவை. அப்போ என்னை தவிர மற்றது எல்லாம் அழியும் தன்மை படைத்தவை. மித்யா, மித்தியத்துவம் என்பதுதான் அதனுடைய தர்மம். சத்தியமானவன் நான், அழியாதவன் நான். ஆகையினாலே உன்னுடைய மனதை முழுமையாக என்னிடத்திலே கொண்டு வந்து வை. பார்க்கின்ற, எண்ணுகின்ற, கேட்கின்ற, பேசுகின்ற, எதையெல்லாம் கிரகிக்கின்றாயோ அவை அத்தனையும் அழியும் தன்மை படைத்தவை. அதெல்லாம் மாயா மனோமயம் வித்தி. இதெல்லாம் மாயாமயம், மாயா மனோமயம், மாயினால் உற்பத்தி செய்யப்பட்டவை. மாயா, மாயா மனோமயம், மாயையினுடைய தோற்றம். உங்களுக்கு எப்படி சொல்வது, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா படம் பார்ப்பதற்காக போவார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் போவார்கள். தனக்கு பிடித்தமான நடிகர், தனக்கு பிடித்தமான நடிகை, தனக்கு பிடிக்காத வில்லன் நடிகன், வில்லி இப்போ கண் முன்னாடி திரைச்சீலையிலே பார்க்கப்படுகின்றது. காட்சிகள் எல்லாம் வருகிறது.
தனக்கு பிடித்தமான நடிகனுடைய வாழ்க்கையை இவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த காட்சிகள் எல்லாம் மாற ஆரம்பித்து, சம்பவங்கள் எல்லாம் மாற ஆரம்பித்து, தனக்கு பிடித்தமான நடிகன் நடிகைக்கு வேதனை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வருகிறது. வேதனையை கொடுக்கக்கூடிய அந்த நடிகன் வில்லன், வில்லியானவன் அங்கே நடிக்க வருகிறான். அப்ப இந்த வேதனைப்படக்கூடிய காட்சியை பார்க்கும்போது, தன்னுடைய பிடித்தமான நடிகன் வேதனைப்பட்டு அழக்கூடிய காட்சியை பார்க்கும்போது, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளராக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அழ ஆரம்பிக்கிறார். ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் அந்த வில்லி 2 பேருக்கும் சாபம்லாம் விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய மணலை எடுத்து தூவி விடுவார்கள், சாபம் விடுவார்கள். இப்ப அவர்களை பொறுத்த மட்டுக்கும் தன் முன்னாடி பார்க்கக்கூடிய காட்சிகள் அத்தனையும் உண்மை. தன்னுடைய கதாநாயகனுக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்து விட்டார்களேன், அவன் காசை வாங்கி கொண்டு அந்த கதாபாத்திரங்களை நடிக்கிறான். நம்ம காசை கொடுத்துட்டு அதை உண்மைன்னு நினைச்சு மயங்கி போய் கிடக்கிறோம். என்ன வேதனை பாருங்கள். நடிக்கின்றவனுக்கு அந்த கதாபாத்திரம் முடிந்த அடுத்த க்ஷணம் அவன் கையிலே காசோலை கொடுக்கப்படுகிறது. அவன் சிரித்து கொண்டே வாங்கி கொண்டு போயிடலாம். ஆனா அந்த காட்சிகளை எப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனசிலே ஒரே வருத்தம், சோகம். ஏன்? உண்மை அல்லாத ஒன்றை உண்மை என்று ஒரு அதிர்வானது எனக்கு ஏற்படுத்தி காட்டுகின்றது அல்லவா, அதுதான் மாயா. இல்லாத ஒரு அனுபவம் இருப்பதை போல என்னுடைய மனதிலே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றது அல்லவா, அந்த அதிர்வலைக்கு பெயர் தான் மாயா. இதெல்லாம் மாயா. பார்ப்பது, கேட்பது, பேசுவது, கிரகிப்பது, மனதால் எண்ணுவது அத்தனையும் மாயாமயம் இதம் ஜெகத். அதனாலே இதற்கு பின்னாடி போய் உன்னை தொலைத்து கொண்டு விடாதே உத்தவா. போய் மனதை கொண்டு போய் என்னிடத்திலே வை. முழுமையாக என்னிடத்திலே மனதை விட்டு என்னையே சிந்தித்துக் கொண்டிரு. அதுதான் இந்த உலகத்திலே இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு உண்டான ஒரே உபாயம். இவ்வாறு நீ தாண்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உனக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். இந்த உதாரணமானது எப்படி இந்த உலகத்திலே சாதுக்கள் வாழ்ந்து விட்டு இறைவனை அடைந்திருக்கிறார்கள், பற்றில்லாமல் இறைவனை அடைந்திருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவதூத கீதா என்று சொல்லக்கூடிய அவதூதரை அறிமுகப்படுத்துறார். பகவானுக்கும் உத்தவருக்கும் இடையிலே பகவானே சொல்றார், இப்படி ஒரு பிராமணர் இங்கே வாழ்ந்திருக்கிறார், அவரை பற்றி உனக்கு நான் விரிவாக சொல்லுகிறேன், அவருடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு விரிவாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு 22 வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு எப்படி அதிலிருந்து அவர் ஞானத்தை பெற்றார் என்கின்ற செய்தி வருகிறது. அதை நாம் ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டும். எந்தெந்த பொருளிடத்தில்தான் என்னென்ன குணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்க வேண்டும். அடுத்த வாரம் நாம் அதை எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.